ஏய் இன்னைக்கெல்லாம் வேணா என் பொண்டாட்டி வீட்டுல இருக்குதியா, நாளைக்கு கூட வரேன். சொல்றது கேட்க மாட்டியா நீ? தம்பியா என்ன உன் பொண்டாட்டி தெரியுது எதனா வச்சுக்கிறியா? நான் அப்புறம் பண்றேன். உனக்கு யார் சொன்னது? நீ பேசுறது அங்கிருந்து கேட்டுனேன்பா. யோ ஒட்டு கேக்குறிய, வெக்கமா இல்ல? ஒட்டுலாம் கேட்கலப்பா, நீ பேசுறது காதுல புஞ்சியா? எங்க உன் வீடு? வக்கியூர் ராமசாமி தெரியா? ஓ வக்கியூர் ராமசாமி தெரியல இருக்கிறியா? அங்க பெரியம்மாக்குதா மூர்த்தி தெரியுமா உனக்கு? மூர்த்தியா? தெரியலையாண்ணா? தெரியலையா? சரியா உங்க அப்பா பேருண்ணா? எங்க அப்பா பேரு மஞ்சள் குமார். அடடே மஞ்சள் குமார் பையனா? தெரியுமா எங்க அப்பாவா? அட என்னப்பா நீ மஞ்சள் குமார தெரியாதா? நான் பார்த்ததே இல்லைண்ணா உன்னை எங்க ஊர்ல. நான் அடிக்கடிக்கு வருவேன், நீ சின்ன பிள்ளையா இருப்ப. சரி எந்த ஊர்ல பொண்ணு கட்டிக்கிற? இந்த ஊர் பொண்ணு தானா? மேட்டு தெரு ஏகாம்பரம் பொண்ணு. ஏகாம்பரம் விட்டு பொண்ணு தானா? அப்பனா சரி சரி, ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன். 1000 ரூபாவா? எதுக்கு? எங்க ஊர் பொண்ணை கட்டிக்கணும் உணர்த்தி வச்சுக்கிறியப்பா, அதுக்கு தான்ப்பா. டோ நான் யாரையா வச்சுக்கிறேன்? நான் பேசிக்கிறீங்க? பூரா டீட்டெயில் எடுத்து சொல்லுவேன் பொன்னாடி கிட்ட போய் சொல்லி. எல்லாத்தையும் டெலிட் பண்றேன். அப்ப என்ன பண்ணுவ? நீ வச்சுக்கினு பிரச்சனை இல்ல. இப்போ வரைக்கும் நீ பேச துடிக்க ரெக்கார்ட்ல இருக்குது. என்ன சொல்ற? யோ நான் செம்ம கிருமில இருக்கிறா. இப்ப என்ன பண்ணுவ? பிரச்சனை இல்ல. இங்க பாரு மைக்கு, அங்கே பார். அங்கேயா? யோ யார் அவன் வீடியோ எடுக்கிறான்? உன் வாய்ஸ் எல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாரி கரெக்டா புச்சுனுக்கிறேண்ணா. வெரி குட், சூப்பர். இப்ப நான் சொல்றேன், ஃபர்ஸ்டாவது 1000 ரூபாய் கேட்டேன், செல்லு வேற பிடிக்கிட்டேன், 3000 குத்தாத்தான். நோ இதெல்லாம் ரொம்ப அண்ணா, குடும்பம் வைக்கணா. நீ என்ன வச்சுன்னு இல்லாத இருந்திருப்பா. அதெல்லாம் அப்போ, இப்போ இது ஒரு பிசினஸ். நோ 1000 ரூபாய் தரணா, விட்டுருண்ணா. சரி உன்னை பார்த்தாலே பாமா தாங்குதே. சரி அந்த செல்லை கூட 1000 ரூபாய் கொடு. நோ அதுக்கு டெலிட் பண்ணா. அதெல்லாம் டெலிட் பண்ற கூட. டேய் எத்தனை வாடாங்க? ரொம்ப சீசனா இருக்கிற பையன், இனிமே எங்க போனாலும் இவனு கூட்டணும். நோ டெலிட் பண்ண சொல்லலாம். இருப்பா டெலிட் பண்ணுவான். டேய் டெலிட் பண்ற. நேத்தா இப்ப எடுத்துலடா, அதை டெலிட் பண்ண, காசு வாங்கியாச்சு. சொன்ன மாரி புச்ச எதுவுமே வரலையா? எதுவுமே வரலையா? என்னடா புடிக்கினா? டேய் செப்பன் தலையா, நான் சொக்க ஆட்டிய போட பார்த்தா. இருப்பா இருப்பா அடிக்காத. நான் சரி வீடியோ எடுக்க சொன்னப்பா, இது மாதிரி பண்ணணும் எனக்கு தான் தெரியும். உனக்கு உட்காரு, அதே மாதிரி எடுக்க சொல்றேன். ஐயால போட்டு கூட பாக்குற, அப்படியே மெடிப்பிச்சு போட்டுருவேன் உன்னை. சகலக்கிறாப்புல சகல வாங்கண்ணா, எப்படி இருக்கிறீங்க? என்ன சகல, என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. யோ போயா நீ. என்ன போயா? ஏம்பா இவன் சகலேனியா? ஆமா, அக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப உங்க கருத்தாக சொல்லணும். யோ கம்முன்னு போயிடு. என்ன மிரட்டுறியா? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. தம்பி என்ன உனக்கு அவருக்கு பிரச்சனை? என்ன சொல்றாரு அவரு? ஒன்னும் இல்லைங்க, ஒரு 1000 ரூபாய் எமர்ஜென்சி கேக்குறாரு, வேற ஒண்ணும் இல்ல. யோ ஏன் சகலட்ட 1000 ரூபாய் கேட்டுக்கிற? அப்ப நீ கூட நீங்க போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன். அட என்ன சகலடியே? யோ இந்த திரும்ப தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த அப்படி நான் தொல்லை பண்ண மாட்டேன், ஆனா உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். யோ அதான் வாங்கிட்டுல போயா. இரு தம்பி, அவசரப்படாத. யோ என்ன முக்கியமான விஷயம் சொல்லியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் பொண்டாட்டி இருக்கும்போது நீ வேற ஒருத்தர் கட்டி பேசுவியா? இவனுக்கு எப்படி தெரியும்? ஏய் என்னயா இது? ஓஹோ, இந்த குழந்தை கூட அப்படித்தானா? யோ ஒழுங்கு மாதிரி சொல்ற, எந்த பொம்பளையா வச்சிருக்க? சொல்லுப்பா, நான் தான் என் கண்ணால பார்த்தனே. ஐயோ பாத்துட்டு சொல்லுடா. கரெக்டான டைம். நானா இப்படி பண்ணிட்டேன், பாவனா அவங்க. பாத்தியா தம்பி போல வருமா? உனக்காக தான் இவ்வளவு சண்டை போட்டு இருக்கு போல இருக்கு. நல்ல விஷயமாயிடுச்சு. ஆமா ஆமா, இவருக்காகத்தான் இவங்க கூட சண்டை போட்டுனுக்குறேன். நீ கவலைப்படாதப்பா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். இவனா செத்தாண்டா அவன். ஆனா உனக்கு ராசி நல்ல ராசிடாப்பா. யோ எப்படியோ கோத்து விட பார்த்தேன், ஆனா எனக்கு நல்லதா முடிஞ்சுச்சு. ஆனா நான் ஹாப்பி. நான் ஹாப்பி இல்லையே, 1000 ரூபாய் தானே இருக்குது. 1000 ரூபாயோட போனேன்னா உனக்கு நல்லது, இல்லைன்னா அதையும் பிடிக்க போறான். அங்க பாரு என் தலைவன், இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பான். என்னடா எல்லாத்தையும் எடுத்துட்டா? நீ தான் எதுவுமே சொல்லியா? எப்ப கொடுப்பா? நான் வீட்டாண்ட போய் சொல்லுவேன். சொல்லிக்கா, அங்க என் சகலம் மாட்டினால எல்லா பையன் அவன் மேல போட்டுருவேன். ஐயோ இப்ப என்ன பண்றது? இப்ப எத்தனுக்குறேன் நான் நோட்டத்துக்கு கத்துக்கிறேன். போடா 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 போடா. வா, ஒரு போனு கூட கொஞ்சம் பேச முடியல, அதுக்குள்ள காசுக்காரருக்கு வந்துடுறாங்களே. உஷாரா இருக்கணும்.